இந்த கிழவர் சூட்சுமமான ஆள். தன் சின்ன கெட்ட பழக்கங்களை பெரிதாய் விவரித்து, எனக்குள் ஏதும் பெரிய கெட்ட பழக்கம் உண்டா என்று தேடுகிற ஆள். இதெல்லாம் என்னங்க கெட்ட பழக்கமா? ஒவ்வொருத்தன் விஸ்கி, பிராந்தி குடிக்கிறான் நாள் தவறாம. தம்பி குடிப்பீங்களோ? இப்படியே வசனங்கள் வளர்த்தி பேச வைத்து, பேச பேச உள்ளே கணக்கு போட்டு கருப்பு புள்ளிகளை கணக்கிட்டு, சீ போ என்று துரத்தி விடுகிற ஆள். இவ்வளவு பெரிய வலை எனக்கு தேவையில்லை பெரியவரே. எனக்கு உள்ளே மிருகமில்லை. ஏன் இவ்வளவு சூட்சும பேச்சு என்னிடம்? ஒருவேளை இது பெண்ணை பெற்ற கவலையோ, அவள் நலனில் அக்கறைப்பட்டு வரும் சூட்சுமமோ? இப்படி மெதுவாய் பேசி எடை போடுவது தான் வழக்கமா? சரி, போட்டுக்கொள்ளுங்கள். தம்பி, அகல்யாவை பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்குங்க. விவரம் மொத்தமும் சொல்லிச்சா? உங்க வீட்ல எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அம்மா சரின்னாங்களா? அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. உசந்த இடத்து பொண்ணுப்பா, கண் கலங்காம வச்சுக்க, மனசு நோகாம நடந்துக்கன்னு அம்மா சொன்னாங்க. நீங்க விருப்பப்படுற தேதியிலேயே கல்யாணம் நடத்த சொன்னாங்க. தேதி பார்க்குற அளவுக்கு எங்க வீட்ல யாரும் இல்ல. நல்ல மனசு, நல்ல மனசு. நேரா நான் வந்து கேட்கலையேன்னு வருத்தம் இருக்கும். எனக்கு இடது கால் கிடையாது. சர்க்கரை கட்டி வந்து எடுத்துட்டான் துண்டமா 2 வருஷம் முன்னாடி. நொண்டிக்கிட்டு வரலாம். அதுவே பெரிய குறையா? அபசகனமா பட்டுடலாம். நான் தேடி அலைஞ்சு பார்த்து தான் பாழா போச்சே. இந்த தடவை நீயே போய் பார்த்துட்டு வாமான்னு அகல்யாவை அனுப்பிச்சேன். ரொம்ப நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னு சொல்லுச்சு. அகல்யாவே வந்து பேசினது தாங்க எனக்கு பிடிச்சு போச்சு. நீங்க தான் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பும் சிவசுப்பிரமணியம்மா. நான் அகல்யா, விதவை. அவங்க யுத்தத்துல இறந்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு முடியாது. வேற யார் துணையும் இல்ல. அதனால நானே வந்தேன். கூப்பின கை இறக்காம பேசுச்சுங்க. ஆன்னு திகைச்சு போயிட்டேன். கூச்சமில்லாம பேசுதேன்னு கொஞ்சம் மனசுல பட்டிருக்கும். ரொம்ப சங்கோஜியான பெண் தான் தம்பி. அதன் தலை எழுத்து தானே போய் பேச வேண்டியதாய் போயிடுச்சு. நான் தப்பா ஒன்றும் நினைச்சிடலைங்க. நம்புறேன் தம்பி. அகல்யா முகத்தை பார்த்தா யாருக்கும் தப்பா தோணாது. ஆனா என் பெண்ணை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும் இல்லையா? கால் தான் உடஞ்சு போச்சே தவிர வாய் இருக்கே, அது வாழணும்னு என் மனசுல நினைப்பிருக்கே. சொல்லுங்க, கேட்கிறேன். சிவசுவார் பக்கமாய் குனிந்தான். அகல்யாவின் அப்பா அவனை ஊடுருவி பார்த்துவிட்டு தோளில் கை வைத்தார். புரியுதுங்க தம்பி. நான் கல்யாணம் பண்ணிக்க தீர்மானம் செஞ்சுட்டேன். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிக்கலாம்ங்கிற துணி நல்லா தெரியுது. நான் அப்படி கொஞ்சம் பொறுங்க. நான் பேசத்தான் போறேன். என் மாப்பிள்ளை யுத்தத்தில் செத்து போன பிறகு கொஞ்சம் காசு வந்தது தம்பி. கவர்மெண்ட் உதவி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம், இன்சூரன்ஸ் காசு நிறையவே வந்தது. மாப்பிள்ளையும் ஆடி ஓடி காசு சேர்த்து வச்சிருந்தான். இத்தனை காசோட இளமையோட இது பத்திரமா இருக்கணுமேனு கவலை வந்துவிட்டது தம்பி. நான் சர்க்கரை வியாதிக்காரன். எப்போ வேணா பயணப்பற்றுவேன். 2 பிடி சர்க்கரை ஏறிச்சுன்னா பரலோகம்தான். இந்த பொண்ணை தனியா விட மனசில்லை தம்பி. இது காசுக்கு 2 பேர்